ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். விவிலியமும் குரானும் ஓர் ஒப்பீட்டு பார்வை, பாகம் 24, அதிகாரம் 2, சூரத்துல் பகரா, பாகம் 23, வசனங்கள் 250 முதல் 255 வரையும் அவை சார்ந்த விவிலிய வார்த்தைகளையும் பற்றி பார்ப்போம். 250ஆம் வசனத்தில், மேலும் அவர்கள் ஜாலூத்தையும் அவனுடைய படைகளையும் போர்க்களத்தில் எதிர்த்த பொழுது, எங்கள் இறைவனே, நீ எங்கள் மீது பொறுமையை சொரிவாயாக, எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்தி வைப்பாயாக, மேலும் நிராகரிக்கும் இந்த மக்கள் மீது வெற்றி பெற எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக என்றும் பிரார்த்தனை செய்தார்கள் என்கிறது. 251ஆம் வசனத்தில், ஆதலால் அவர்கள் அல்லாஹ்வின் உதவியை கொண்டு அவர்களை முறியடித்து விட்டார்கள். இதில் எதிரிகளின் அரசனாகிய ஜாலூத்தை தாலூத்துடைய படையில் இருந்த தாவூது வெட்டினார். பின்னர் அவருக்கு அல்லாஹ் ஞானத்தையும் அரசாங்கத்தையும் அளித்து போர் கவசம் செய்வது போன்ற தான் விரும்பியவற்றையெல்லாம் அவருக்கு கற்பித்து கொடுத்தான். இவ்வாறு மனிதர்களில் தீங்கு செய்யும் சிலரை, மனிதர்களில் நல்லவர்கள் சிலரை கொண்டு அல்லாஹ் தடுக்காவிட்டால் இப்பூமி அழிந்தே இருக்கும் என்கிறது. இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டதை விவிலியத்தில் இருந்து சுருக்கமாக பார்ப்போம். சாமுவேல் முதல் புஸ்தகம், அதிகாரம் 17, வசனங்கள் 1 முதல் 54 வரை உள்ள பகுதியில், பெலிஸ்தியர் போருக்கு படைகளை யூதாவில் உள்ள சோக்கோவில் ஒன்று திரட்டினர். சோக்கோவுக்கும் அசேகாவுக்கும் இடையேயுள்ள எபெசுதம்மில் அவர்கள் பாசறை அமைத்தனர். சவுலும் இஸ்ரவேல் மக்களும் ஒன்று திரண்டு ஏலா என்ற பள்ளத்தாக்கில் பாசறை அமைத்து பெலிஸ்தியருக்கு எதிராக போரிட அணிவகுத்தனர். பெலிஸ்தியர் அப்பக்கம் ஒரு மலையின் மீதும் இஸ்ரவேலர் இப்பக்கம் ஒரு மலையின் மீதும் நின்றிருக்க அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. அப்பொழுது காத்து நகரை சார்ந்த கோலியாத்து என்ற வீரன் பெலிஸ்தியர் பாசறையில் இருந்து புறப்பட்டு வந்தான். அவன் உயரம் 6½ முழம். அவன் வெண்கல தலை கவசமும் 57 கிலோ எடையுள்ள வெண்கலத்தாலான மீன் செதிலை போன்ற ஒரு மார்பு கவசமும் அணிந்திருந்தான். கால்களில் வெண்கல கவசமும் தோள்களுக்கிடையில் வெண்கல எறிவேலும் அவன் அணிந்திருந்தான். அவனது ஈட்டிக்கோல் தரைக்கட்டை போல் பெரிதாயிருந்தது. அவனது ஈட்டியின் முனை 7 கிலோ இரும்பால் ஆனது. அவனுடைய கேடயம் தாங்குவோன் அவனுக்கு முன்பாக நடப்பான். அவன் இஸ்ரவேல் படைகளுக்கு எதிரே நின்று உரத்த குரலில், நீங்கள் போருக்கா அணிவகுத்து வந்தீர்கள்? நான் ஒரு பெலிஸ்தியன், நீங்கள் சவுலின் அடிமைகள் அல்லவா? உங்களில் ஒருவனை தேர்ந்தெடுங்கள், அவன் என்னிடம் வரட்டும். அவன் என்னுடன் போரிட்டு என்னை கொன்றால் நாங்கள் உங்களுக்கு அடிமைகள் ஆவோம். நான் அவனை வென்று அவனை கொன்றுவிட்டால் நீங்கள் அடிமைகளாகி எங்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்றான். மேலும் அந்த பெலிஸ்தியன், இதோ இஸ்ரவேல் படைகளுக்கு சவால் விடுகிறேன், என்னோடு போரிட
இப்பொழுதே ஒருவனை அனுப்புங்கள் என்றான். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் பெலிஸ்தியனின் இவ்வார்த்தைகளை கேட்டு கலங்கி பெரிதும் அச்சமுற்றனர். அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் 40 நாட்கள் இவ்வாறு சவால் விட்டான். தாவீது அதை கேட்டார். தாவீது சவுலை நோக்கி, இவன் பொருட்டு யாருடைய இதயமும் கலங்க வேண்டியதில்லை. அடியானாகிய நானே சென்று அந்த பெலிஸ்தியனோடு போரிடுவேன் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், இந்த பெலிஸ்தியனை எதிர்த்து போரிட உன்னால் இயலாது. நீயோ இளைஞன், ஆனால் அவனோ தன் இள வயது முதல் போரில் பயிற்சி உள்ளவன் என்றார். தாவீது சவுலை நோக்கி, அடியானாகிய நான் என் தந்தையின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது சிங்கமோ அல்லது கரடியோ மந்தையில் புகுந்து ஆட்டை கவ்விக்கொண்டு ஓடினால் நான் பின்தொடர்ந்து ஓடி அதை அடித்து அதன் வாயினின்று ஆட்டை விடுவிப்பேன். அது என் மீது பாய்ந்தால் அதன் தாடியை பிடித்து நன்றாக அடித்து கொள்வேன். அடியானாகிய நான் சிங்கங்களையும் கரடிகளையும் இவ்வாறு கொண்டிருக்கிறேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தியனும் அவற்றில் ஒன்றை போல்தான். ஏனெனில் அவன் வாழும் கடவுளின் படைகளை இழிவுபடுத்தியுள்ளான் என்றார். மேலும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியனின் கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், சென்று வா, ஆண்டவர் உன்னோடு இருப்பார் என்றார். பின்பு சவுல் தாவீதுக்கு தம் உடைகளை அணிவித்து வெண்கல தலை கவசத்தை அவர் தலைமேல் வைத்து மார்பு கவசத்தையும் அவருக்கு அணிவித்தார். தாவீது சவுலின் வாளை தம் உடை மீது கட்டிக்கொண்டு தமக்கு பழக்கமில்லாததால் நடந்து பார்த்தார். தாவீது சவுலை நோக்கி, இவற்றுடன் என்னால் நடக்க இயலாது, ஏனெனில் இதில் எனக்கு பழக்கமில்லை என்று கூறி அவற்றை களைந்து விட்டார். தாவீது தம் கோலை கையில் எடுத்துக் கொண்டார். நீரோடையில் இருந்து வலுவலுப்பான 5 கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்து இடையனுக்குரிய தம் பையில் போட்டுக் கொண்டார். தம் கவனை கையில் பிடித்துக் கொண்டு பெலிஸ்தியனை நோக்கி சென்றார். பெலிஸ்தியன் தாவீதை கூர்ந்து பார்த்து ஏளனம் செய்தான். ஏனெனில் அவன் சிவந்த மேனியும் அழகிய தோற்றம் உடைய இளைஞனுமாய் இருந்தான். அப்பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ கோலுடன் என்னிடம் வர நான் என்ன நாயா என்று சொல்லி தன் தெய்வங்களின் பெயரால் தாவீதை சபிக்க தொடங்கினான். மீண்டும் பெலிஸ்தியன் தாவீதை நோக்கி, அருகே வா, வானத்து பறவைகளுக்கும் வனத்து விலங்குகளுக்கும் உன் உடலை இரையாக்குவேன் என்றான். அப்பொழுது தாவீது பெலிஸ்தியனிடம், நீ வாளோடும் ஈட்டியோடும் எறி வேலோடும் என்னிடம் வருகிறாய், நானோ நீ இகழ்ந்த இஸ்ரவேலின் படைத்திரளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் தம் பெயரால் வருகிறேன். இன்றே ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்புவிப்பார். நான் உன்னை வீழ்த்தி உன் உடலை துண்டிப்பேன். பெலிஸ்தியரின் பிணங்களை வானத்து பறவைகளுக்கும் பூவுலக விலங்குகளுக்கும் கையளிப்பேன்.
இஸ்ரவேலரிடையே கடவுள் இருக்கிறார் என்பதை உலகில் உள்ள எல்லாரும் இதனால் அறிந்து கொள்வர். மேலும் ஆண்டவர் வாளினாலும் ஈட்டியினாலும் மீட்கின்றவர் அல்லர் என்று இம்மக்கள் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் இது ஆண்டவரின் போர். அவரே உங்களை எங்கள் கையில் ஒப்புவிப்பார் என்றார். பெலிஸ்தியன் தாவீதை நோக்கி புறப்படுகையில் தாவீதும் அவனுடன் போரிட விரைந்து ஓடினார். தாவீது தம் பையில் கை வைத்து ஒரு கல்லை எடுத்தார். அதை கவனில் வைத்து சுழற்றி பெலிஸ்தியனுடைய நெற்றியை குறிபார்த்து எறிந்தார். அந்த கல்லும் அவனது நெற்றிக்குள் தாக்கி பதியவே அவன் தரையில் முகம் குப்புற விழுந்தான். இவ்வாறு தாவீது கையில் வாளேதும் இன்றி கவனும் கல்லும் கொண்டு பெலிஸ்தியன் மீது வெற்றி கொண்டு அவனை வீழ்த்தி கொன்றார். உடனே தாவீது ஓடி அந்த பெலிஸ்தியனின் மேல் ஏறி நின்றார். அவனது வாளை அவன் உறையிலிருந்து உருவி அவனை கொன்று அவன் தலையை கொய்தார். யூதா மக்களும் இஸ்ரவேல் மக்களும் எழுந்து ஆர்ப்பரித்து எக்ரோன் வாயில் மட்டுமுள்ள காத்து பள்ளத்தாக்கு வரை துரத்தி சென்றனர். சாராயி மின் சாலையில் காத்து எக்ரோன் எல்லை வரையிலும் பெலிஸ்தியர் வெட்டுண்டு கிடந்தனர். தாவீது அப்பெலிஸ்தியனின் தலையை எடுத்து எருசலேமுக்கு கொண்டு சென்றார். இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட விவிலியத்தின் நிகழ்ச்சிகளைத்தான் சூரத்துல் பகரா 250 மற்றும் 251 வசனங்களில் கோலியாத்தை எதிரிகளின் அரசனாகிய ஜாலூத் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கோலியாத் அரசன் அல்ல, ஒரு வீரன் என்று விவிலியம் சொல்கிறது. மேலும் விவிலியத்திலிருந்து இந்த நிகழ்ச்சிகளை வாசிக்காதவர்களுக்கு சூரத்துல் பகரா 250 மற்றும் 251 வசனத்தை புரிந்து கொள்ள முடியுமா? இனி 252 வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். 252 வசனத்தில், நபியே, இவை அல்லாஹ்வுடைய வசனங்களாகும். நாம் அவற்றை உமக்கு உண்மையில் ஓதி காண்பிக்கிறோம். தவிர நிச்சயமாக நீர் நம்மால் அனுப்பப்பட்ட தூதர்களில் ஒருவர்தான் என்கிறது. 253 வசனத்தில், நம்மால் அனுப்பப்பட்ட அத்தூதர்கள் அனைவரும் ஒரே பதவி உடையவர்கள் அல்லர். அவர்களில் சிலரை விட நாம் மேன்மையாக்கி இருக்கிறோம். அவர்களில் சிலருடன் அல்லாஹ் நேரடியாக பேசி இருக்கிறான். அவர்களில் சிலரை விட பதவியில் உயர்த்தியும் இருக்கிறான். தவிர மரியமுடைய மகன் ஈசாவுக்கு நாம் தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்து ஜிப்ரயீல் என்னும் பரிசுத்த ஆத்மாவை கொண்டு அவருக்கு உதவி செய்தோம். ஒருவருக்கொருவர் சண்டையிடக் கூடாது என்று அல்லாஹ் நாடியிருந்தால் அவன் அனுப்பிய தூதர்களான அவர்களுக்கு பின் வந்தவர்கள் தங்களிடம் தெளிவான அத்தாட்சிகள் வந்த பின்னரும் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களோ தங்களுக்குள் வேறுபாடு கொண்டு பிரிந்து விட்டனர். அவர்களில் நம்மையும் நம் வசனங்களையும் நம்பிக்கை கொண்டவர்களும் உண்டு, அவர்களில் அதை நிராகரிப்பவர்களும் உண்டு. ஆகவே அல்லாஹ் நாடியிருந்தால் இவ்வாறு அவர்கள்
சண்டையிட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தான் நாடியவற்றையே செய்வான் என்கிறது. இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட 253ஆம் வசனத்தில் மரியமுடைய மகன் ஈசாவுக்கு ஜிப்ரயீல் என்னும் பரிசுத்த ஆத்மாவை கொண்டு உதவி செய்தோம் என்று எழுதியிருக்கிறது. இது ஏற்கனவே சூரத்துல் பகரா 87ஆம் வசனத்திலும் மரியமுடைய மகன் ஈசாவுக்கு ஜிப்ரயீல் என்னும் பரிசுத்த ஆத்மாவை கொண்டும் பலப்படுத்தி வைத்தோம் என்று எழுதப்பட்டிருப்பதை விவிலியமும் குரானும் பாகம் 10 வாசிக்க கேட்டிருக்கிறோம். அந்த 10ஆம் பாகத்திலேயே பரிசுத்த ஆவி என்பவர் ஜிப்ரயீல் அல்ல, பரிசுத்த ஆவி என்பவர் கடவுள் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறோம். எனவே மீண்டும் விவிலியமும் குரானும் பாகம் 10 மறுபடியும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான லிங்கை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுத்திருக்கிறேன். 254ஆம் வசனத்தில் நம்பிக்கையாளர்களே, பேரமும் நட்பும் பரிந்துரையும் இல்லாத நியாய தீர்ப்பு நாள் வருவதற்கு முன்னர் நாம் உங்களுக்கு வழங்கி இருப்பதிலிருந்து நன்மையான வழியில் நீங்கள் செலவு செய்யுங்கள். இதை நிராகரிப்பவர்கள்தான் தங்களுக்கு தாமே தீங்கிழைத்துக் கொள்ளும் அநியாயக்காரர்கள் என்கிறது. 255ஆம் வசனத்தில் அல்லாஹ் எவ்வித மகத்துவ உடையவன் என்றால் அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் வேறு யாரும் இல்லவே இல்லை. அவன் மரணமில்லா உயிருள்ளவன் என்றும் நிலையானவன். அவனை சிறு உறக்கமும் பீடிக்காது, பெரும் நித்திரையும் பீடிக்காது. வானங்கள் பூமியில் உள்ளவை அனைத்தும் அவனுடையது. அவனுடைய அனுமதியின்றி அவனிடத்தில் எவருக்காகிலும் யார்தான் பரிந்து பேசக்கூடும்? அவர்களுக்கு முன் இருப்பவற்றையும் அவர்களுக்கு பின் இருப்பவற்றையும் அவன் நன்கறிவான். அவனுடைய விருப்பமின்றி அவனுக்கு தெரிந்தவற்றிலிருந்து எதையும் மற்றவரும் தங்கள் அறிவால் அறிந்து கொள்ள முடியாது. அவனுடைய குர்சி வானங்கள் பூமியை விட விசாலமாய் இருக்கிறது. அவ்விரண்டையும் பாதுகாப்பது அவனுக்கு சிரமம் இல்லை. மேலும் அவன்தான் மிக உயர்ந்தவன், மிக மகத்தானவன் என்கிறது. இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட 255ஆம் வசனத்தில் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் வேறு யாரும் இல்லவே இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. விவிலியத்தில் இதை பற்றி எழுதப்பட்டிருப்பதை பற்றி சுருக்கமாக இப்போது பார்ப்போம். எசாயா புஸ்தகம் அதிகாரம் 9 6 மற்றும் 7 வசனங்களில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம்
இதை செய்து நிறைவேற்றும். இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட விவிலிய வார்த்தைகளையும் ஏற்கனவே இதை பற்றி நாம் பதிவு செய்திருக்கிற விவிலியமும் குரானும் பாகம் 8 இதை பற்றி இன்னும் விரிவாக அறிந்து கொள்ளலாம். எனவே விவிலியமும் குரானும் பாகம் 8 மறுபடியும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அந்த லிங்கையும் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் விவிலியமும் குரானும் ஓர் ஒப்பீட்டு பார்வை பாகம் 24 சூரத்துல் பகரா பாகம் 23 நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.